அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் என்பதே ஒரு அறுவடை பண்டிகை. இந்த பண்டிகை சோழர்கள் காலத்திலிருந்தே கொண்டாடப்படுகிறது என்றால் நம்ப முடியுதுங்களா? தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருவிழா, தமிழர்களின் வாழ்வியலோடு குறிப்பாக உழவு தொழில் செய்து வரும் சமூகத்தோடு இணைந்து நன்றி தெரிவிக்கும் விழாவாகும். உழவர்கள் தமது உழைப்பிற்கு தங்களுக்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர். விவசாய தொழில் செய்பவர்களின் வாழ்வின் உற்பத்தி சார்ந்த இந்த விழா மத உணர்வு, இன உணர்வும் கடந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பாட்டின் வெளிப்பாடாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் விழா சோழர் காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டது என்பதற்கு வரலாற்று ஆதாரம் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்து திருவெற்றியூர் கல்வெட்டில் புதியீடு விழா என பொங்கலை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. புதியீடு என்பது முதல் அறுவடை என்பதாகும். அதேபோல் கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டில் மகர சங்கரமண பெரும்பொங்கல் என்ற குறிப்பு உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பொங்கல் தினத்தில் ராஜேந்திர சோழன் தனது பரிவாரங்களோடு காவிரியில் புனித நீராடியதற்கான கல்வெட்டு ஆதாரமும் உண்டு. போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது.